சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ப்ரோக்ராம் டு கன்வெர்ட் டேஸ் இன்டு மந்த் அண்ட் டேஸ். ஒரு டேஸஸை வந்து நம்ம கொடுக்குறோம், ஹவு மெனி டேஸஸ்ன்னு கொடுக்குறோம். அந்த டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மந்த் அண்ட் டேஸ் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராமிங் இன் சியில் கோடிங்கை ரைட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் தேர்ட் இயர் B.Sc மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு 5th செமஸ்டரில் ப்ரோக்ராமிங் இன் சி ப்ராக்டிக்கல் பேப்பரில் தேர்ட் எக்ஸசைஸ் கோடாக வந்து இந்த கோடிங் வந்து இருக்குது. ஸோ எப்படி வந்து இந்த டேஸஸை மந்த் அண்ட் டேஸஸை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கானை ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் இன்க்ளூட் studio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபைல்ஸஸ் அப்படின்றத ஹெடர் ஃபைலில் ஹேஸ் இன்க்ளூட் ஹெடர் ஃபைல்ஸஸாக நம்ம சேர்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பேஸ் இன்டிஜர், அதாவது மந்த் அப்படின்றது நம்ம நம்பர்ஸில் தான் கொடுப்போம். அந்த நம்பர்ஸோட டைப்ஸ் வந்து இன்டிஜர்ஸ் அப்படின்றத ஐஎன்டி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். மந்த் அண்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ரெண்டுமே இன்டிஜர்ஸ் தான் கொடுப்போம். printf enter the days, அதாவது யூசர் ப்ரோக்ராமை கம்பைலேஷன் பண்ணும்போது how many days அப்படின்றத இதில் என்டர் பண்ணுவார். ஸோ அந்த என்டர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் டேஸில் வந்து ஸ்டோர் ஆகணும். இந்த ஸ்கேன்அப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்றதுக்காக பர்சன்டேஜ் சிம்பிள் டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த டேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேஸஸோட வேல்யூஸஸை இங்கே போட்டுட்டு மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 டேஸஸ் வந்து நான் வச்சுருக்கேன். டேஸஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனோட பர்சன்டேஜஸை வந்து நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா how many டேஸஸ்ன்னு வந்துடும். ஸோ மந்த் ஈக்குவல் டு டேஸ் டிவைடட் பை 30, டேஸ் ஈக்குவல் டு டேஸ் பர்சன்டேஜ் 30. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மந்த் என்ன டேட் என்னன்றது வந்துடும். ஸோ இங்கே ஸ்கேன்அப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா கம்பைலேஷன்ஸில் யூசர் கொடுக்கக்கூடிய வேல்யூஸை இங்கே ரீட் பண்ணுது. ஆஃப்டர் ரீட் பண்ண வேல்யூஸை இந்த மந்த் டேஸஸில் ரைட் பண்ணுது. அப்போது இந்த ஸ்கேன்அப் அப்படின்ற ஆப்ரேஷன் இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் நமக்கு ப்ரோக்ராமிங் இன் சியில் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மந்தோட வேல்யூவும் இந்த டேஸோட வேல்யூஸும் நம்ம ஒரு பிரிண்ட் சின்டாக்ஸை பேஸ் பண்ணி நம்ம பிரிண்டிங்கில் பார்க்கணும். ஸோ அதனால் printf ஓப்பன் ப்ராக்கெட் கோலன் டபுள் கோலன்ஸ் வந்து கொடுக்கணும். மந்த் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி, டேஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி, மந்த் அண்டு டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன் 0. ஸோ இப்போது என்ன எல்லாம் நமக்கு வந்துச்சு, மந்த் வந்து அதாவது டெசிமல் நம்பர்ஸஸ் அப்படிங்கும்போது டெசிமல் பிளேசஸில் வரும். ஸோ டேஸஸ் அந்த மாதிரி தான் பர்சன்டேஜ் டின்றதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய இந்த வேல்யூஸஸ் என்னவோ நமக்கு பிரிண்டில் வந்துடும். இது பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் வேல்யூ 0, கோடிங் வந்து எக்ஸிக்யூட்டட் ஆகும். இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் இன் சி கோடிங்கை நம்ம வந்து கம்பைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டமில் கம்பைலர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹவு டு இன்ஸ்டால் டர்போ C++ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம போட்டிருக்கோம். வீடியோ எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் அல்லது பிசியில் டர்போ C++ அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோடிங்ஸை நான் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணியாச்சு. அகைன் நம்ம பண்ணக்கூடிய எல்லா கோடிங்ஸஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மந்த் டேன்றதுனால நான் md.c அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். C அப்படின்றது ப்ரோக்ராமிங் இன் சியோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் நம்ம .cன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி லொக்கேஷன்ஸ் எங்கே கொடுக்குறோம் அப்படின்றதுமே ரொம்ப கேராக எடுத்து நம்ம கொடுக்குறோம். இன்கேசஸ் லொக்கேஷன் மாறிடுச்சுனாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபைல்ஸஸ் வந்து மாறிடும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்குறேன்.
ஓகே, ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடிங்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ கம்பைல் பண்ணி பார்க்குறதுக்கு கண்ட்ரோல் F9, ரன் பண்ணி பார்க்குறதுக்கு Alt F9. Alt F9ல் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்றது செக் அவுட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்து 650 லைன்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நோ வார்னிங், நோ எரர்ஸ். ஓகே, இப்போது கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் வரும். ஸோ என்டர் த டேஸ் அப்படின்னு கேட்குது. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 டேஸஸ் வந்து கொடுக்குறேன். இந்த 1500 டேஸஸ்க்கு ஹவு many மந்த், இந்த 1500 30ஆல் டிவைடட் பண்ணால் ஹவு many வேல்யூஸஸ் கிடைக்கும், அது மந்த்ஸு. எக்ஸ்ட்ரா டேஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அது டேஸில் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த் ஈக்குவல் டு 50 டேஸஸ் வருது. நெக்ஸ்ட் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 0, எதுவுமே டேஸஸ் வந்து மிச்சமாகலை. 15 3ஆல் இது பண்ணோம்னா 50 அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருது. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸை நமக்கு வந்து சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அனதர் 1 டேஸஸ் வந்து நம்ம கொடுக்கணும்னா அகைன் கம்பைல் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 457 டேஸஸ் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 மந்த்தும் டேஸ் வந்து 7 டேஸஸும் இருக்குது அப்படின்றது கோடிங் கன்வர்ஷன்ஸில் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டட் ஆகுது. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட லிங்கை உங்களோட கிளாஸ்மேட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.